ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் நலமே. முழு உலகம் இன்றைக்கி டிஜிட்டல் மையம் என்ற பேரில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? மக்கள் பெரியோர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாமே மொபைல், சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்காங்க. இந்த சமூக வலைதளம் எப்படின்னு சொன்னால், நல்ல விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் நல்ல விஷயம் உண்டாகும். அதே கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்தினா அது கெட்ட விஷயம் உண்டாகும். சில சமூக வலைதளங்கள் நல்ல முறையை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு சில தப்பான சமூக வலைதளங்கள் நம்மளை கெட்ட வழியில் நடத்துது. பெரியார்கள் ஒரு அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, அது புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் இளகிய மனசு. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீடுகளில் இருந்தால் அங்கே நிம்மதி வராது, அங்கே அமைதி வராது, வானவர்கள் வரமாட்டார்கள் என்பதை பெருமானார் அவர்கள் சொல்வார்கள். தலைமறைக்காத பெண் இருக்கும் வீடு, வீண் விரயம் செய்யும் ஆண், கணவனை விட சத்தத்தை அதிகமாக பேசும் பெண், பெற்றோர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நோகடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் வீடு, புறம் அதிகமாக பேசப்படும் வீடு, குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்த்து வைக்கும் வீடு, எச்சில் பாத்திரங்களை வெகு நேரம் கழுவாமல் அப்படியே போடப்படும் வீடு, சீப்பு, தலை சீவிய சீப்பில் முடிகளை கூட எடுக்காமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடு, உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தும் வீடு. இதெல்லாம் மார்க்க மேதைகள் தெளிவுபடுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட வீடுகளில் பரக்கத் என்பது இருக்காது, சந்தோஷ அமைதி என்பது இருக்காது. தலையை வாரிய சீப்பில் இருந்து அந்த முடிகளை எடுத்து கூட தூர போட முடியாதவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய சோம்பேறிகளாக இருப்பார்கள். பார்த்தோம்னாக்கா, நம்முடைய குழந்தைகள் தப்பான வழி போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் பெரியோர்கள் தன்னுடைய குழந்தை மேலே அன்பு கொள்றதில்லை. ஒரு சில பெரியவர்கள், எல்லாருக்கும் சொல்ல முடியாது, எல்லாமே தன் குழந்தைகள் மேலே அன்பு கொள்ள தான் செய்கிறாங்க. ஒரு சில பெற்றோர்கள் தன்னுடைய வேலையில், தன்னுடைய பிஸி ஷெட்யூலில் குழந்தைகளை மறந்துடுறாங்க. அதனால் குழந்தைய தனிமைப்படுத்திக்கிறாங்க. சமூக வலைதளங்கள் அதை பயன்படுத்தி தப்பான விஷயத்தை பரப்புகிறாங்க. அதனால் பல குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு கேரளாலேருந்து ஒரு நியூஸ், கேரளா அரசாங்கம் மக்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்டிருக்காங்க. குழந்தைகளை நல்ல வழிப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னு சொன்னால், நாம் நம்ம பிள்ளைங்கள் மேலே அக்கறை கொள்ளணும். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்து கொண்டு இருக்காங்க, யார் கூட அவங்க மீட் பண்ணுறாங்க, இது எல்லாமே சும்மா ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக கண்டிப்பு பண்ணுறதோ இல்லை அவங்கள மிரட்டுறதோ இல்லை. நம்ம நம்ம குழந்தைங்கிட்ட அன்பாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம குழந்தைங்க நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்முடைய குழந்தைங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கூட நேரத்தை ஒதுக்கணும். டெய்லி அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவங்க கஷ்டங்களில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கணும்.
இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணோன்னு சொன்னால் நம்ம பசங்க வந்து நம்ம கூட இருப்பாங்க, நம்முடைய பேச்சை கேட்டு வந்து அவங்க நடப்பாங்க, அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நாமளும் நிம்மதியாக இருப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.